சாட்டை துரைமுருகனை பற்றி சொன்னீங்க. அவர் சொன்னது உண்மை தானே? டிவிகேயில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி செய்திகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பாலியல் வன்புணர்வுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா டிவிகேவினுடைய அதிகாரப்பூர்வ கட்சியில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. பெரியார் ஸ்டைலில் நான் கேள்வி கேட்குறேன். விபச்சாரி விடுதி விபச்சாரி நீ சொல்கிற, அந்த பெண்களை இழிவாக பேசுகிற, அப்போ அந்த பெண்ணுக்கு தேடி பணம் கொடுத்து போகிறே நீ யார்? நீ நல்லவனா? நீயே முதல்ல ஒரு அறமற்றவன், நீ எப்படி அந்த பெண்ணை வந்து குறை சொல்லலாம் அப்படின்றது தான். ஆனால் சமீப காலமாகவே த்ரிஷாவை மையப்படுத்திய தமிழக அரசியலில் ஒரு பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல? தமிழக அரசியல் இல்லை, டிவிகேன்ற கட்சியில் புயல் அடிக்குது. ஏன்னா அது அவங்க மனைவி சங்கீதாவே சொல்லியிருக்காங்க, இதுதான் இவங்களுடைய அந்த நட்பு, இவங்க 2 பேருக்கான அந்த உறவு, அதுதான் திருப்பி திருப்பி இங்கே வந்து பேசப்படுது. அதையே ஆதவர்ஜுனா குத்து விளக்குன்னு வேற சொல்கிறாரு. த்ரிஷாவை கொலை விளக்குன்னு சொல்லிவிட்டு உதயநிதியை ஆபாச நிதினு சொல்கிறாரு. அப்போ இது வந்து வரம்பு மீறிய அல்லது அவங்க பேசுறது எல்லாமே வரம்பு மீறி தான் சார். அவங்க ரொம்ப அரசியல் நாகரிகம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், என்ன பேசிடலாம், நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் ஆணவத்தில் ஆடக்கூடாது. அப்படி ஆடி அழிஞ்சவங்க எவ்வளோ பேர் உண்டு. இன்றைக்கும் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு பேசிடலாம். ஆனால் இதுக்கான ரிவெஞ்சுன்னு ஒன்று இருக்குது, இதுக்கான பலன் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, நீங்கள் விதை நல்லதை விதிச்சிங்கன்னா அது நமக்கு நல்லதாக கிடைக்கும். நீங்கள் தவறானதை வச்சது திருப்பி அது உங்களுக்கு தவறானதான் கிடைக்கும். அடிடா விலை, வெட்ரா விலை, குத்துடா விலை நீ பாட்டு பாருங்க. யார்? நம்ம தனுஷ் அடுத்த அரசியல் களத்துக்கு தயாராக இருக்கிறார் பாருங்க. அடுத்த சிஎம் போஸ்டிங்க்கு விஜய்க்கு டஃப் கொடுத்துட முடியுமா தனுஷ்னால? விஜயே வந்து இந்த அரசியல் விட்டு ஐயோ எனக்கு வேணான்னு ஓடக்கூடிய சூழ்நிலையும் வரும். நம்ம அப்படி கூட பேசலாமே. ஏன் எல்லாரும் நரேட்டிவ் செட் பண்ணுறான், 10 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பார், 20 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பார், அது வரைக்கும் விட்டு வச்சுருப்பாங்களா? சாட்டை துரைமுருகனை பற்றி சொன்னீங்க. அவர் சொன்னது உண்மை தானே? டிவிகேயில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி செய்திகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பாலியல் வன்புணர்வுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா டிவிகேவினுடைய அதிகாரப்பூர்வ கட்சியில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவர்கள் மீதில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? சேலம் மணிகண்டன் ஒருத்தர் மாட்டினார், நிறைய ஆபாச வீடியோக்கள். அந்த விஷயம் எங்கேயாச்சும் வெளியில் வந்துச்சா? இப்போது த்ரிஷா அவர்களை பற்றி ஆபாசமாக பேசிட்டார் உதயநிதின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் உங்கள் மகளிர் அமைப்பை இறங்கி ஆபாச கருத்துக்களை வாந்தி எடுத்தீங்க. இதே முதலமைச்சர் அவர்கள் நமக்கு தண்ணீர் தர மறுக்கக்கூடிய கர்நாடகாவை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க உங்கள் மகளிர் அணி வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்ல? ஏன் செய்யலை? அப்போ அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. உங்களுடைய அரசியல் வெஞ்சன்ஸ்க்காக இப்படி செய்வீங்களா? இப்போ இங்கே வந்து இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி அவர்கள் மீது த்ரிஷா அவர்கள் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய நண்பர் விஜய் மீது தான் அவங்க கோவப்படணும். ஏன்னா கூட்டத்தில் யாரோ ஒரு 4 பேர் பேசுனா அது அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். அதை கூட்டு வந்து நீங்கள் கைது பண்ணி இன்றைக்கி இந்தியா முழுக்க எப்படி பேசுகிறாங்க? அவங்க த்ரிஷாவை பேசுனதுனால எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்படுறாரு அப்படின்றது எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இதை செய்த இந்த முதலமைச்சர் மீது ஆதவர்ஜுனா போன்றவர்கள் மீது தான் த்ரிஷா அவர்கள் கோவப்படணும் நியாயப்படி பார்த்தா. ஒரு நடிகையை அல்லது சக பெண்களை ஒரு அரசியல்வாதி பேசுகிறாருன்னா அந்த கட்சி தலைமை அமைதியாக இருக்குது அப்படின்னா அமைதியாக இந்த மௌனம் வந்து அமைதியாக ஆமோதிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள் அப்படின்னு பொருளா? நீங்கள் எந்த கட்சி தலைவர்? எல்லாரையும் பொதுவாக சொல்கிறேன். உங்கள் கனவை சொல்லுங்கன்னு கேட்கும்போது என் கனவு எனக்கு அந்த நடிகை வேணும் ஏற்படுத்தி தருவாரான்னு ஒரு அரசியல்வாதி பேசினார். கனவு 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 முதலமைச்சர் உங்கள் கனவை சொல்லுங்கள் நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஒரு அரசியல்வாதி என்ன பேசினார்? எனக்கு அந்த நடிகை பிடிக்கும், ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு பேசினார். அதுதான் பெண்களை இவங்க என்ன 2 டிபார்ட்மெண்ட் சார், ஒன்று கிச்சன் டிபார்ட்மெண்ட், இன்னும் ஃபேமிலி டிபார்ட்மெண்ட். எனக்கு நயன்தாராவை பிடிக்கும், ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு ஒரு அரசியல்வாதி கேட்டார். அதுதான். அப்போது பெண்களை நீங்கள் எப்படி சொல்லி வச்சுருக்கீங்க? குடும்ப குத்து விளக்காக இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொன்று குழந்தை வளர்ப்பு. நீங்கள் அவங்க பார்க்குற பார்வை என்ன? இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய வகையில் அரசியல்வாதி பேசும்போது கட்சி தலைமை கண்டுக்கலாட்டி அமைதியாக அதை வரவேற்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பொருளான்னு கேட்குறேன். இல்லை, கட்சி தலைமை வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்காது. வெளிப்படையாக அவங்களை திட்டினா வந்து அது இன்னும் அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்க பின்னாடி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்களோட பார்வைகள் எப்படி இருக்குது? பெண்கள்னாலே அவ்வளோதான், ஒரு மகிழ்வூட்டும் ஒரு
அவங்க வந்து ஒரு போகப்பொருள், இப்படி தான் அவங்களுடைய பார்வை இருக்குது. இன்னொன்று, சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மனசு இருக்குது, அவங்களுக்கும் உணர்வு இருக்குது, அவங்களுக்கும் கனவுகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது அப்படின்றத பொது சமூகம் புரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படி யாரும் புரிஞ்சுக்கிறதா இல்லை. இன்னொன்று வந்து அதுக்குமே வந்து திரைத்துறை சார்ந்தவர்களும் ஒரு வழிகோல் விட்டுடுறாங்க. அதுதான் இதுக்கான காரணம் இருக்குது. ரொம்ப அசிங்கம். ஒரு எம்எல்ஏவாக இருந்த அதிமுகவை சேர்ந்தவர் ஒரு வைரலாகிட்டுருக்க ஒரு வீடியோ, அந்த எங்கள் கூவத்தூர் விஷயத்தை பற்றி பேசுகிறார். இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? 25 லட்சம் நான் கொடுத்து ஒரு நடிகை கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. அப்போது இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களும் இதுக்கு தான் பயன்படுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வரும்ல எல்லா மத்தியிலையும். இருந்தாலும் கூட பெரியார் ஸ்டைலில் நான் கேள்வி கேட்குறேன். விபச்சாரி விடுதி, விபச்சாரி நீ சொல்கிற, அந்த பெண்களை இழிவாக பேசுகிற, அப்போ அந்த பெண்ணுக்கு தேடி பணம் கொடுத்து போகிறே நீ யார்? நீ நல்லவனா? நீயே முதல்ல ஒரு அறமற்றவன், நீ எப்படி அந்த பெண்ணை வந்து குறை சொல்லலாம் அப்படின்றது தான். அவங்க வாழ்க்கைக்காக அது ஒரு தொழில். அந்த கூவத்தூரில் நீங்கள் சொன்னீங்களே, ஒரு நடிகைக்காக 25 லட்சம் ரூபா செலவு பண்ணாங்க அந்த அரசியல்வாதிகள். அப்படின்னா அந்த நடிகை நீங்கள் எந்த கேட்டகரியில் வைக்கிறீங்களோ அதே கேட்டகரி தான் அந்த நடிகையை வரவழைத்த அந்த அரசியல்வாதி. ஆமாம், அப்படி தான் சொல்லணும். நான் 25 லட்சம் கொடுத்தாவது உங்களுக்குன்னு மனைவி இருக்காங்கல்ல, உங்கள் பொண்ணு இருக்காங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை வெளிப்படையாக சொல்கிறது உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? நீங்கள் வந்து அதை பேட்டி கொடுக்குறீங்களே, பணம் கொடுத்து ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து, இன்னும் வேறு அதை நான் சொல்ல விரும்பலை, அதை வந்து இதுக்கெல்லாம் கைதெல்லாம் நடக்கலையே, சரிங்களா? அப்போது அந்த நடிகை பேரை சொல்லி நான் வந்தாங்கன்னு வேறு சொல்கிறாங்க அவங்க. அப்போது இவங்களை என்ன இந்த சமூகம் பார்க்குது, இல்லை அவங்களும் அதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் இங்கே வந்து பிரச்சனைகள் எழும்புது. மறுப்பு அவங்க தெரிவிக்கலை. ஏன்னா பார்த்திபன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாருன்னு சொன்னோன்னு உடனே கொதிச்சு எழுந்தவங்க, நான் அவன் பேரை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், அதை வந்து கொதிச்சு எழுந்தவங்க இப்போ இங்கே அவரை இந்த பேரை தானே சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவங்ககிட்ட எந்த ஒரு கண்டனமும் வரல, தமிழ்நாடு அரசாங்கம் கைது பண்ணல. ஆனால் சமீப காலமாகவே த்ரிஷாவை மையப்படுத்திய தமிழக அரசியலில் ஒரு பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல. தமிழக அரசியல் இல்லை, டிவிகேன்ற கட்சியில் புயல் அடிக்குது அது. ஏன்னா அது அவங்க மனைவி சங்கீதாவே சொல்லியிருக்காங்க, இதுதான் இவங்களுடைய அந்த நட்பு, இவங்க 2 பேருக்கான அந்த உறவு, அதுதான் திருப்பி திருப்பி இங்கே வந்து பேசப்படுது. அதையே ஆதவர்ஜுனா குத்து விளக்குன்னு வேறு சொல்கிறாரு. அப்போ என்ன நம்ம சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ பெண்களை பேசுகிறாங்க, இழிவாக த்ரிஷாவை கொலை விளக்குன்னு சொல்லிவிட்டு உதயநிதியை ஆபாச நிதினு சொல்கிறாரு. அப்போ இது வந்து வரம்பு மீறிய அல்லது அவங்க பேசுறது எல்லாமே வரம்பு மீறி தான் சார். அவங்க ரொம்ப அரசியல் நாகரிகம் இப்படி அவங்க பேசுகிறாங்கல்ல, ஆபாச நிதி அப்படின்னு, இதெல்லாம் கைது நடவடிக்கை உட்பட்டு வராதா? இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்களா, கட்சி தலைமை வந்து நடவடிக்கை எடுக்காதுனே, இவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. உங்கள் நண்பரை பற்றி ஒரு வார்த்தை கூட்டத்தில் வந்துச்சுன்னு இவ்வளோ இறங்கி வேலை செய்கிற நீங்கள் தொடர்ந்து ஏன் உதயநிதி கம்ப்ளைண்ட் பண்ணல ஆபாச நிதினு சொன்னதுக்கு? ஏன்னா அவங்களோட தரம் உள்ளதான், ஆதவர்ஜுனோட தரம் அப்படி தான். நான் தான் சொல்கிறேனே, அவருடைய பிறப்பில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேசின ஒரு பார்த்தேன். எனக்கு அதுக்கு மேலே அதை பார்க்கறதுக்கு விரும்ப பேசியிருக்காரு. ஆமாம், உதயநிதியோட பிறப்பிலே சந்தேகம், ஆமாம் அப்படின்ட்டு அவர் பேசின ஒரு வீடியோ. இதுக்கெல்லாம் கேஸ் போடலாமே? போடலாம் தான், தாராளமாக எல்லாத்துக்கும் போடுவாங்க சார். எப்போ எதை செய்யணும்னு திமுக தலைமைக்கு தெரியும். 75 ஆண்டுகளாக யார் யாரையோ அரசியலில் பார்த்தவங்க, மோதிலால் நேருவை பார்த்தவங்க, அப்புறம் ஜவஹர்லால் நேருவை பார்த்தவங்க, இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்தவங்க, சோனியா காந்தி அம்மையார் பார்த்தவங்க, இப்போ ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தின்னு இத்தனை குடும்ப அரசியல் தலைமையை பார்த்து அரசியல் நடத்திட்டு வந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. ஆதவர்ஜுனா மீது வழக்கு போடக்கூடிய அனுமதியை பெற்றுவிட்டார்கள் உச்சநீதிமன்றத்தில். நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், என்ன வேணா பேசிடலாம், நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் ஆணவத்தில் ஆடக்கூடாது. அப்படி ஆடி அழிஞ்சவங்க எவ்வளோ பேர் உண்டு. இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு பேசிடலாம், ஆனால் இதுக்கான ரிவெஞ்சுன்னு ஒன்று இருக்குது, இதுக்கான பலன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் விதை நல்லதை விதிச்சிங்கன்னா அது நமக்கு நல்லதாக கிடைக்கும். நீங்கள் தவறானதை வச்சது திருப்பி அது உங்களுக்கு தவறானதான் கிடைக்கும். நான் த்ரிஷாவை மட்டும் மையப்படுத்தி கேட்கல, பொதுவாக கேட்குறேன். ஒரு நடிகை, ஒரு பெண் அப்படிங்கிறதுனால சினிமாவிலையும் சரி, சமூகத்திலும் சரி, அரசியலும் சரி கூடுதல் விலை கொடுக்க வேண்டியிருக்கா? நடிகைங்கிறதுனாலையோ பெண் அப்படிங்கிறதுனாலையோ சமூகத்திலையும் அரசியலாகவும் கூடுதல் விலைக்கு உட்பட வேண்டியிருக்கு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பெண்கள் எல்லா விஷயம் நம்ம போராடி தானே வரும் சார். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ ஒரு வழக்கறிஞராக இருக்கிறோன்னா நம்மளை சுற்றி வந்து ஆண்களாக தான் இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம தொழில் ரீதியான ஒரு போராட்டம் இருக்குது. இங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லாத இடமே கிடையாது சார்.
அதை தான் சொல்கிறேனே, இந்த சமூகம் நிற ரீதியான ஒரு வேற்றுமையை பார்க்குது. வெள்ளையாக இருக்கிறோம் போய் சொல்ல அமெரிக்காவிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கண்டிப்பாக. அது நம்ம நாட்டில் ரொம்ப அதிகம். வெள்ளையாக இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டான்லாம் சொல்லி வச்சுருக்கோம்ல. அப்போது நீங்கள் விஜய் தானே சொல்கிறீங்க? ஐயோ, நான் அவரெல்லாம் சொல்ல, பொதுவான ஒரு பழமொழியை சொல்கிறேன். ஏன் விஜய் மட்டும்தான் வெள்ளையாக இருக்காரா? நீங்கள் கூட தான் வெள்ளையாக இருக்கீங்க. அதாவது பொதுவான தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அது பழமொழியை நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து மன ரீதியாக அது தாக்குதல். அதே போல் உடல் ரீதியாக நீங்கள் வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. சினிமா துறையை சேர்ந்த பெண்களை ஏன் அதிகமாக தாக்குதலுக்கு ஆளாகிறாங்கன்னா, நம்ம தான் வந்து சொல்கிறோம்ல, பெண்கள்லாம் வந்து இப்படி இருக்கணும். நம்ம ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்கார்ல, சூப்பர் ஸ்டார், ஒரு பொண்ணை பார்த்தா அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர்களோட சிந்தனை என்னவா இருக்குது? அது திருப்பி திருப்பி வந்து பெண்கள்லாம் பாலியல் பண்டங்கள் தான், அவங்கள அப்படி தான் பார்க்கணுன்ற மனநிலை இவர்களிடத்துல இருக்குது. அதனால தான் இவ்வளோ தாழ்ந்து பேசுகிறாங்க. சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தானே அம்மையார் ஜெயலலிதா. அவங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஆணாதிக்க சமூகம் நம்மளை அழுத்தி வச்சதோ ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா எல்லாரும் காலில் விழுந்தாங்க. அது தவிர கூட இருந்தாலும் கூட யார் காலில் யாரை விழக்கூடாது அப்படின்றது சுயமரியாதைன்ற கொள்கை கொண்டவர் தான் நான். இருந்தாலும் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இப்போது சொல்லலை, அத்தனை ஆம்பளையே காலில் விழ வச்ச ஒரு பெண் அவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறல்ல. அப்போ அந்த மாதிரி வந்து சினிமா துறையில் வந்தவங்களே எல்லாரையுமே அப்படி தான் சொல்கிறோம். ஏன்னா அவர்கள் நடித்த படம், அவங்க எந்த பொதுவாக சொல்லணுன்னா சினிமா துறையில் இருக்கிற பெண்கள்னாலே இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கு தான் சமீபத்தில் அந்த வீடியோவை சொன்னேன். நடிப்பு மட்டும் அவங்களுடைய தொழில் கிடையாது. நடிப்பு மட்டும் அவங்க தொழில் கிடையாது, யார் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க அப்படின்ற பொது புத்தி இந்த சமூகத்தில் இருக்குது. அது மாறணும். அது மாறுவதற்கான முயற்சியை நாம் மட்டும் எடுக்கக்கூடாது, அந்த கலைத்துறையில் இருக்கிற அவர்களும் அதை எடுக்கணும்னு தான் நம்மளுடைய கருத்து. பெண்களை இழிவாக பேசி கைத்தட்டுன்னு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த அரசியல் இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கப்புறமும் அது நீடிக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அது காலப்போக்கில் குறைஞ்சிருக்கு நம்ம சொல்லலாம். நீங்கள் வெறும் அரசியல் பேச்சு மட்டும் இல்லை சார், சினிமாலேயும் டைலாக்கும் பாருங்கள், அங்கே வை சங்க வைன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கருப்பாக இருக்கிறவங்க, அப்போ கருப்பாக இருக்கிறவங்களாம் நான் அசிங்கமா கேவலமா? அப்போ நீங்கள் சினிமா துறையில் எத்தனை இழிவுபடுத்தி பெண்களை நீங்கள் பேசுகிறீங்க. பாடல்கள் அடிடா விலை வெட்ரா விலை குத்துடா விலைன்னு நீ பாட்டு பாருங்க. யார்? நம்ம தனுஷ் அடுத்த அரசியல் களத்துக்கு தயாராக இருக்கிறார் பாருங்க, அடுத்த சிஎம் போஸ்டிங்க்கு. விஜய்க்கு டஃப் கொடுத்துட முடியுமா தனுஷ்னால? விஜயே வந்து இந்த அரசியல் விட்டு ஐயோ எனக்கு வேணான்னு ஓடக்கூடிய சூழ்நிலையும் வரும். நம்ம அப்படி கூட பேசலாமே. ஏன் எல்லாரும் நரேட்டிவ் செட் பண்ணுறான், 10 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பார், 20 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பார், அது வரைக்கும் விட்டு வச்சுருப்பாங்களா? இப்போ வந்து மக்கள் ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு அவர் பேசின பேச்சுகள்லாம் நம்பி அவர் கொடுத்த வாக்குறுதிகள் மெயின். அது நீங்கள் 2500 கொடுப்பேன்னு சொன்னார் பாருங்க, மக்கள் ஒரு கால்குலேஷன் போட்டாங்க. 2500 2500 ஐயோ சிலிண்டர் கிடைக்க போகுது, 4000 கிடைக்க போகுது, அப்புறம் தமிழ்நாடு முழுக்க நம்ம பயணம் பண்ண போகிறோம். இதெல்லாம் எதிர்பார்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒருத்தர் சொன்னார்னா போப்பா அவரே சொல்லி ஒன்றும் செய்யலை, இவர் வந்து செய்ய போகிறாரா அப்படின்ற நிலைக்கு மக்கள் வந்துடுவாங்க. அரசியல் அவ்வளோ சாதாரணது கிடையாது. நீங்கள் அரசியலை வந்து வெறும் என்ஜாய்மெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. எந்த நேரத்துலையும் அரசியல் சூழ்நிலைகள் மாறலாம், எப்படி வேணால் போகலாம். இவ்வளோலாம் மக்களுக்கு பார்த்து திட்டங்களை செய்த ஒரு தலைவரையே தோக்கடித்த சமூக மக்கள் சார், உடனே எல்லாத்தையும் பண்ணிட மாட்டாங்க. அதனால் இது வந்து ஒரு அரசியலாக அவர் வந்துட்டார். நான் சொல்கிறது, யாரையும் இழிவாக பேசக்கூடாது. பெண்கள் மட்டும் இல்லை, ஜாதி ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, மாற்றுத்திறனாளிகளை கூட வந்து இந்த கிண்டல் பண்ணி பேசுகிறது, அதே போல் திருநங்கைகளை கிண்டல் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி நிலைகள்லாம் கூட மாற்றப்பட வேண்டும். அதை மாறக்கூடிய கால சூழ்நிலை நோக்கி நம்ம போகிறோம். ஏன்னா சட்டங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் அதையும் பாருங்கள். முன்னாடி காலத்தில் வந்து பெண்களை வந்து என்ன பேசினா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கலைஞர் என்றைக்குமே மறைக்க முடியாத ஒரு தலைவர். பெண்களுக்கான எவ்வளோ நல்ல திட்டங்கள் செஞ்சார். அதே போல் இந்த ஈவ்டீசிங் சட்டம்லாம் வந்து அவருடைய காலகட்டத்தில் கொண்டு வந்தது. இன்றைக்கு அது மாறி எவ்வளோ டொமெஸ்டிக் வைலன்ஸு, இன்றைக்கி ஆபாசமாக பேசுகிறது. நீங்கள் ஆபாச பதிவு போட்டாலே, என்னையே வச்சு ஒருத்தர் அப்படி தான் போட்டார். போன பிஜேபி பீரியடில் நிறைய பெண்களையெல்லாம் வச்சு விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை இணைச்சி அசிங்கமாக போட்டு நான் கேஸ் கொடுத்தேன். அதுக்கு எவ்வளோ போராட்டம் நடந்துருங்க. கேஸை கொடுத்து கடைசியில் அவர் மேலே வந்து ஃபைன் போட்டாங்க. அந்த ஃபைன்றது ரொம்ப கம்மி தான். ஆனால் நான் அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து கூண்டில் ஏற்றி நிற்க வச்சோம்.
நிற்க வச்சு குனிஞ்சு இப்படி கை கட்டி நின்னார். சட்டம் அப்போ நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது, நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணணும். இந்த அரசியல் தரம் தாழ்ந்து பேசுகிறதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு தான் போகணும், அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதெல்லாம் பார்த்து நம்ம மன வருத்தப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸ்ட் ஆகிடுவேன். நான் என்னையே உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் நிறைய திராவிட இயக்கம் சார்ந்த கருத்துக்களை நிறைய வீடியோஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பிஜேபி சங்கிகள் ரொம்ப நாள் இப்போ தமிழ்நாட்டில் இந்த வார்த்தையாக கம்மியாகிடுச்சு கேட்காம, இப்போ இவங்கெல்லாம் என்னை ரொம்ப ஆபாசமாக திட்டி வைப்பாங்க. என்னுடைய இணையர் சொல்வார், இதெல்லாம் நீ பார்க்காத, இல்லைன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி. நான் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். எவ்வளோ திட்டுறியோ திட்டு, நீயே சலிச்சு போகிற அளவுக்கு திட்டி போடு, வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். என்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு துணிச்சல் இருக்குது. உன்னையெல்லாம் பார்த்து நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்ற ஒரு நிலை. அப்போது இந்த ஆட்சியாளர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நமக்கு அதிகாரம் இருக்குதுன்றத தவறாக பயன்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கே தவறாக முடியும். பெண்கள் அப்படின்னு வந்தால் காயத்ரி ரகுராமும் பெண் தான், த்ரிஷா அவர்களும் பெண் தான், மணியம்மையும் பெண் தான். உங்களுக்கு எதிர்கருத்து வச்சா உடனே அவங்கள ஆபாச அர்ச்சனைகள் பண்ணுறதெல்லாம் நிறுத்தி வைங்க. சட்டம் எல்லாருக்கும் சமம். நாங்களும் நாளைக்கு வழக்கு தொடுத்தா உள்ளே போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுன்றத எல்லாருக்குமான எச்சரிக்கையை நான் சொல்கிறேன். கூடுதலாக ஆளுங்கட்சியில் இருக்கிறோன்ற திமிர்தனத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். நிறைவா நீங்கள் ஒரு பெண்ணியவாதி அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். பெண்களை இழிவாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கத்தில், அதை பார்த்து சிறுவர்களும் சிறுமியர்களும் இன்னொரு பக்கத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிறுவர் சிறுமிகள்கிட்ட நம்ம என்ன மாதிரியான ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யாருமே ஏன் யோசிக்க மாட்டேங்குது? இல்லை, நம்ம அதை தான் சொல்கிறோம், குடும்பத்திலேருந்து அந்த மாற்றங்கள் வரணும். இப்போ நம்ம சொல்லலாம், 5 வயசு குழந்தை அப்பா அம்மாவை வாக்கை மாற்றி போட வச்சுருக்கு, அது உண்மையும் கூட. பெற்றோர்களை மட்டும் இல்லை, தாத்தா பாட்டியுமே ஐயோ நான் திமுகவுக்கு தான் இத்தனை காலை போட்டுட்டு இருந்தேன், இந்த பசங்க தொல்லை தாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னவங்களே இருக்காங்க. அப்போ சினிமா எவ்வளோ குழந்தைகளை சீரழிச்சிருக்கு. ஒரு வாக்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை சட்டப்படி குற்றம் தானே. சட்டம் தன் கடமை செய்யாம இருக்கு. சட்டம் சில நேரங்களில் அமைதியான சில வேலைகளை செய்யும். சட்டப்படி போகணுன்னு பார்த்தா அதில் எத்தனை குறுக்கீடுகள் வருது. இன்றைக்கி அதுவும் வழக்கு இருக்குது, நிலுவையில் இருக்குது. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் டைலாக் கவுண்டமணி சொல்லுவார் பாருங்க, மேலே இருக்கிறவர் கை வச்சார்னா அது நடக்கும். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அப்போது சினிமா இன்றைக்கி மக்கள்கிட்ட அப்படியே ஒன்றி போய் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் பேப்பர் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் பொறுமையாக உட்காந்து புத்தகங்கள் படிக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் குறையில அது இருக்குது. ஆனால் எளிதாக இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் பொய்யான செய்திகள் போய் சேர்றது இருக்குது, ஆபாசங்கள் போய் சேர்றது இருக்குது. பெற்றோர்கள் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருந்து இந்த குழந்தைகள்கிட்ட இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நம்ம விதைச்சாதான் அது திருப்பி வரும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க போகணும். அப்போது பெண்களுக்கான மதிப்பை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு பெண்ணை பார்த்தோன்னே அழகாக இருக்கிறா, மீனாட்சி மாதிரி இருக்கா, காமாட்சி மாதிரி இருக்கான்லாம் சொல்லாதீங்க. ஒரு பொண்ணை பார்த்தா அங்கே பாரு இந்த ஐபிஎஸ் மாதிரி இருக்கணும், இங்கே பாரு இந்த கலெக்டர் மாதிரி இருக்கணும், இங்கே பாரு இந்த அட்வொகேட் மாதிரி இருக்கணுன்ற ஆளுமைகளையும் நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். குழந்தைகள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், பொண்ணுன்னா அடங்கி போகணும், ஆண் என்றால் அடங்கி போகணும், பெண் என்றால் எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற நிலைகள் இல்லாத சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி சினிமான்றது உண்மையிலே நிறைய சீரழிப்புகளை ஏற்படுத்துது. ரொம்ப நல்ல படங்கள்லாம் வருது, நம்ம இல்லைன்னே சொல்ல. அந்த மாதிரி விஷயங்களில் குழந்தைகள்கிட்ட நம்ம போய் சேர்க்கணும். அதெல்லாம் நீங்கள் சேர்க்காம நீங்கள் சினிமான்றது கமர்ஷியல் தானே, அவங்களுக்கு தேவை மெயின் பணம். கருத்து சார்ந்து எத்தனை பேர் படம் எடுக்கிறாங்க, ரொம்ப குறைவு தான். அப்போ சினிமான்றது அழிவை தேடி கொண்டு போகக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு நாம் ஆளாகக்கூடாது. நம்ம குழந்தைகிட்ட நம்ம வீட்டிலேருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். பிறரை திட்டும்போது கூட நம்ம பார்த்து திட்டணும், ஆபாச சொற்களை திட்டக்கூடாது. இது வெறும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களை திட்டினா மட்டும் உடனே நாங்கள் பொறுத்து இருக்க மாட்டோம், பொங்கி எழுவுன்றது மட்டும் இல்லை. அடித்தா எல்லாருக்கும் தான் வலிக்கும், எனக்கு மட்டும் வலிக்கணும்லாம் சொல்லக்கூடாது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களை அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ரொம்ப ஆழமான கருத்துக்களை முன் வச்சுருக்கீங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சமூகம், இந்த அரசியல்வாதிகள் எப்படி திருந்த போகிறார்கள், எப்படி மாறப்போகிறார்கள் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.